கொல்கொதா மலைதனிலே கோரமான சிலுவையிலே கொட்டும் ரத்தம் சிந்தி நீரே அந்த கொடுமை அன்பாக சகித்தீரே அந்த கொடுமையை அன்பாக சகித்தீரே கொல்கொதா மலைதனிலே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். லட்சிய பாதை, இளையோருக்கான சிலுவை பாதை. முன்னுரை: சிலுவை பாதை இயேசுவின் வாழ்வு பாதை. இந்த பாதையில் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் துரோகமும் வன்மமும் அன்பும் அரவணைப்பும் ஆறுதலும் வேதனையும் நிறைந்திருக்கின்றன. இளையோரின் வாழ்க்கை பாதையும் இப்படிப்பட்டதாகவே உள்ளது. இயேசு சிலுவை பாதையின் கடைசி வரை தளராமல் சென்று இறந்து உயிர்த்தார். இளையோரோ வாழ்க்கை பாதையில் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும்போது அகமகிழ்ந்து, துன்பமும் வேதனையும் கிடைக்கும்போது நொந்து உடைந்து சிதறி போகின்றனர். வீழ்ச்சிக்கு பின் எழுச்சி உண்டென்பதை ஏற்க மறுக்கின்றனர். துன்பத்தீயில் புடமிடப்படுவதற்கு தங்களை கையளிப்பதற்கு தயங்குகின்றனர். சிலுவை பாதை புதிய நம்பிக்கைகளை இளையோருக்கு தருகிறது. இளையோரே, வாருங்கள், இயேசுவின் சிலுவை பாதையில் நடப்போம். சிலுவை பாதையிலிருந்து கற்றுக்கொள்வோம். சிலுவை பாதை தரும் உறுதியை பெற்றுக்கொள்வோம். வாழ்வின் இலக்கை சிலுவை பாதை வழி அடைந்த இயேசுவை போல நமது வாழ்வின் இலக்கையும் இந்த சிலுவை பாதை வழியாக அடைவோம். கொல்கொதா மலைதனிலே கோரமான சிலுவையிலே கொட்டும் ரத்தம் சிந்தி நீரே அந்த கொடுமை அன்பாக சகித்தீரே அந்த கொடுமையை